أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم والشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் இந்த மண்களை விட்டு மறைந்து எப்படி என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை மண்ணறையில் வாழ்கிறார்களோ அதே போல இந்த மண்ணுக்கு மேலே வாழுகின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இங்கு சொல்லப்படுகிற செய்திகளை வீடுகளிலும் வீதிகளிலும் இருந்து கொண்டு என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற அருமை இஸ்லாமிய உள்ளங்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழுகின்ற காலமெல்லாம் அவனுடைய மார்க்கத்துடைய உறுதியோடு இருந்து மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நல்ல கூட்டத்தில் அல்லாஹு தாலா ஆக்க வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட கால வாழ்க்கை மாத்திரம்தான் எனக்கும் உங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பிறப்பு மாத்திரம்தான் நமக்கு தெரிய வருகிறது. இறப்பு என்பது நாம் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அல்லாஹு தாலா அதை மறைத்து வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் பிறந்திருப்பது அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுகிற போது வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நாம் படைத்திருப்பது என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை அப்படி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஜின்னினமும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனித இனமும் அல்லாஹுவை சரியாக அறிந்து தெரிந்து அவன் சொல்லுகின்ற, அவன் ஏவிய, அவன் தடுத்த காரியத்தில் தெளிவோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்ததன் பிற்பாடு அந்த மனிதர்களுக்கும் ஜின்களுக்குமாக அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் வாழுகிற போது நாங்கள் எதிலெல்லாமோ தெளிவோடு இருக்கிறோம், நல்ல அறிவோடு இருக்கிறோம், தூர நோக்கத்தோடு இருக்கிறோம். ஒரு மனிதன் ஒரு மரக்கறி வாடி செய்கிறான் என்றால், ஒரு இறால் வாடி செய்கிறான் என்றால், ஒரு உப்பளம் அவன் தொழிலாக செய்கிறான் என்றால் அது சம்பந்தமான அறிவை அவன் தேடுகிறான், அவன் படிக்கிறான். அதில் எப்படி செய்தால் லாபம் பெறலாம் என்பதை அவன் ஆர்வத்தோடு செலவழித்து காசு கொடுத்து அதற்காக வேண்டி கால நேரங்கள் கொடுத்து அர்ப்பணித்து அதை இந்த உலகத்திலே கற்றுக்கொள்ளுகிறான். நான் செய்கின்ற என்னுடைய வருமானத்துக்கான
நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான இந்த வாழ்வாதாரம் செத்துவிடக் கூடாது, இழந்துவிடக் கூடாது, நஷ்டமடைந்து விடக் கூடாது என்பதற்காக இவ்வளவு பிரயத்தனமும் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒரு 60-70 கால வருட வாழ்வுக்காக நிறைய பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, நேர ரீதியாக அவன் இழந்து இந்த உலகத்தில் அதை படித்துக் கொள்ள அவன் எத்தனிக்கிறான். மனிதன் அவனவன் விரும்புகின்ற துறைகளில் தெளிவோடு இருக்க அவன் ஆசைப்படுகிறான். அவனிடத்தில் கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்ல வேண்டும் என்று அவன் துடியாய் துடிக்கிறான். அவன் செய்கின்ற தொழிலை பிறருக்கு மார்க்கெட்டிங் செய்து அதன் ஊடாக வருகின்ற லாபத்தை அவன் எப்படியாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அதை நல்ல முறையில் மனித சமூகத்துக்கு சென்று அதை அவன் மார்க்கெட்டிங் செய்து அதனூடாக லாபங்களை பெற்றுக்கொள்ள அவன் துடியாய் துடிக்கிறான். காலையிலே எழுந்து நேரத்தோடு சென்று அவனுடைய வியாபார தலங்களை பார்வையிட்டு அதிலே கால் கடுக்க கடுக்க நின்று அவனுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்ள அவன் மிக பிரயத்தனம் எடுத்துக் கொள்கிறான். எது எதுவெல்லாம் இந்த உலகத்தில் நம்மளை அழித்து விடுமோ, எது எதையெல்லாம் நம்மளை இந்த உலகத்தில் வழிகேட்டில் விட்டு விடுமோ, எது எதுவெல்லாம் நம்மளை இந்த உலகத்தில் பாவத்துக்கு இட்டு செல்லுமோ, அதையெல்லாம் மனிதன் மிக சுவாரஸ்யமாக இரக்கமாக அதை தேடி சென்று படிக்குகின்ற அந்த தெளிவை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழுகிறோம். இந்த உலகத்திலும் இந்த உலக வாழ்வை முடித்துக் கொண்டு மறுமைக்கான அந்த மறுமையுடைய பயணத்திலும் நமக்கு நிரந்தரமான மரணம் இல்லாத அந்த மறுமையுடைய வாழ்க்கையில் தனக்கான வெற்றிகரமான இருப்பிடத்தை மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன பிரயத்தனத்தை மனிதன் செய்திருக்கிறான் என்று நினைத்து பாருங்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஹம்து ஸலவாத்தை ஆரம்பிக்கிற போது, அல்லாஹ்வை பற்றி பேசுகிற போது, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய வகையை சொல்ல ஆரம்பிக்கிற போது அந்த ஹம்து ஸலவாத்தை பாருங்க, அந்த மார்க்கத்துடைய தெளிவை மக்கள் மனங்களில் இறை தூதர் அதை பதிவு செய்துவிட்டு தான் அதற்கு பின்னால் இறைவனுடைய இறை தூதருடைய செய்திகளை மக்கள் மனங்களில் இறை தூதர் பதிவு செய்வார்கள். இன்னல் ஹம்தலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே, நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு, அவனை நான் புகழுகிறேன், அவனிடத்தில் உதவி தேடுகிறேன், வ நஸ்தக்ஃபிருஹ், அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், வனஊது பில்லாஹி மின் ஷர்ரி அன்ஃபுஸினா, உள்ளங்களின் தீங்கிலிருந்து, வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா, உள்ளங்களின் தீங்கிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா, நாங்கள் செய்கின்ற பாவமான தீய காரியங்களிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹ், அவன் யாரை நேர்வழிப்படுத்தினானோ அவர்களை யாராலும் வழிகெடுக்க முடியாது. வமை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹ், யாரை அவன் வழிகேட்டில் விட்டுவிட்டானோ யாராலும் அவர்களை நேர்வழியில் செலுத்த முடியாது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் கிடையாது என்று நான் சாட்சியம் சொல்லுகிறேன். வஹதஹு லா ஷரீக லஹ், அவன் தனித்தவன், அவனுக்கு இணையோ துணையோ எதுவும் அவனுக்கு கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தின் உபன்யாசத்தை ஆரம்பிக்கிற போது அல்லாஹ்வுடைய மகிமை, ஹிதாயத்துடைய மகிமை, மனதில் இருந்து வருகின்ற அந்த குளறுபடி தீங்கின் தீயதில் இருந்து நம்முடைய உடல் உறுப்புகள் இந்த உலகத்தில் வாழுகிற போது கெட்ட செயல்களில் இருந்து பாதுகாப்பு பெறுகிற அல்லாஹுவை சாட்சியாக வைத்து அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை கிடையாது என்று சொல்லுகிற நான் அவனுடைய அடிமையும் ரசூலுமாக இருக்கிறேன் என்ற அந்த ஆழமான செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள் மனங்களில் ஆரம்பித்து விட்டு தான் அடுத்த உபன்யாசத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்வார்கள். அம்மா பஅத், இதற்கு பிறகு
அல்லாஹுவை, இந்த மார்க்கத்தை, அந்த அல்லாஹுவை புகழ்ந்ததன் பின்னர் வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை. வஹைரல் ஹதியி ஹுதா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டலிலே சிறந்த வழிகாட்டல் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய வழிகாட்டல். வஷர்ரில் உமூரி முஹ்தஸாத்துஹா, புதிதாக உருவாக்கப்பட்ட எல்லா விடயங்களும் அது தீமையானது, ஷர்ரானது, கெடுதியானது. வக்குல்ல பித்அத்தின் பலாலா, எல்லா பித்அத்துக்களும் அது பலாலத்து, அது வழிகேடு. வக்குல்ல பலாலத்தின் பின்னார், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹுவை இந்த உலகத்தில் தனித்தவன், இணை துணை அற்றவன் என்ற செய்தியை மனித மனங்களில் ஆழமாக பதிவு செய்து இந்த உலகத்தில் இருக்குகின்ற கலாச்சாரங்களில் சிறந்த கலாச்சாரம் என்னுடைய கலாச்சாரம், இந்த உலகத்தில் இருக்குகின்ற பேச்சுக்களில், வேதங்களில் சிறந்த வேதம் அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆன் என்று சொல்லுகிற வேதம். இந்த உலகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட எல்லா பித்அத்துக்களும் அது அனாச்சாரங்கள், அது பாவமானது, அது கெடுதியானது. எல்லா பித்அத்துக்களும் மனிதன் நல்லது என்று செய்கின்ற அத்துணை கொள்கை தெளிவு இல்லாத, மார்க்கத்தின் தெளிவு இல்லாத அத்துணை காரண காரியங்களும் அவனை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்ற உன்னதமான ஒரு செய்தியை உள்ளங்களில் பதிவு செய்துவிட்டு தான் இறை தூதர் அதன் பின்னர் தன்னுடைய வகையையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அந்த மக்கள் மனங்களிலே ஆழமாக பதிவு செய்வார்கள் என்று சொல்லுகின்ற அற்புதமான செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, மனச்சாட்சியோடு கேட்டு பாருங்கள், நமக்கிட்ட எவ்வளவு தூரம் நாம் ஏற்றுக்கின்ற இந்த ரப்பு, இந்த அல்லாஹ், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ், இது பற்றிய தெளிவு எவ்வளவு தூரம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஒரு மாற்று மத உறவு வந்து, ஒரு பௌத்த சகோதரன் வந்து, ஒரு இந்து சகோதரன் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறீர்களே, நீங்கள் அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொல்கிறீர்களே, எப்படி சொல்கிறீர்கள்? நாங்கள் கடவுளை கண்முன்னே வைத்து வணங்குகிறோம், நீங்கள் கடவுளை கண்ணால் பார்க்காமல் வணங்குகிறீர்கள், எப்படி நம்புகிறீர்கள் என்று கேட்டால் மனச்சாட்சியோடு சொல்லுங்கள். இந்த கொள்கை தெளிவு எனக்கும் உங்களுக்கும், வீட்டில் உள்ள தாய்மார்களுக்கும், நானும் நீங்களும் பெற்று வளர்த்த பிள்ளைகளுக்கும் இருக்கிறதா? சகோதர சகோதரிகளை நினைத்து பாருங்கள். காலா காலம், பரம்பரையாக, ஊராக, பாட்டன் பூட்டன் என்ற அந்த வழி தோன்றலின் அடிப்படையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் இதுதான் முதலாவது கலிமா, இப்படியே பாடமாக்கி அந்த வார்த்தைகளை கிளிப்பிள்ளை போன்று பாடமாக்கி கொண்டோமே தவிர அது வார்த்தை அல்ல தோழர்களே, அது வாழ்க்கை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அது வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை. இன்னும் ஒரு சமூகம் லா இலாஹ இல்லல்லாஹுவை தலையை ஆட்டி உசுப்பி மேலையும் கீழையும் போட்டு ஹாவும் ஹூவும் கத்துவதற்கும், விக்ரு மஜ்லிஸ்களை, லைட்டுக்களை போட்டு, கற்கண்டுகளை கொடுத்து, ஈத்தம்பழங்களை கொடுத்து, சாம்பிராணிகளையும் ஊதுபத்திகளையும் கொளுத்தி வைத்து, பச்சை புடவைகளை விரித்து, வெள்ள தலையணைகளில் உட்கார்ந்து கொண்டு அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை ஆடியும் அசைந்தும், தலையை மேலும் கீழும், இடதாலும் வலதாலும் உசுப்பியும் அவர்கள் உன்னதமான ஒரு இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்ற உணர்ச்சி வச அந்த சிந்தனையில் சில நேரங்களில் வெளிச்சங்களை கூட்டியும், சில நேரங்களில் விளக்குகளை அணைத்தும் இன்று ஒரு சமூகம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்ற இந்த வாழ்க்கையை வெறும் வார்த்தைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சமூகம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை வெறும் வார்த்தையாக சொல்லி இருக்கிறது. எந்த விதமான தெளிவும் இல்லாமல் ஒரு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பெரும்பாலானவர்களுக்கு இது ஒரு வாழ்க்கை என்பது கூட தெரியாமல் தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நானும் நீங்களும் மரணித்ததன் பின்னர் என்னையும் உங்களையும் உறவுகள் தோள்களிலே வைத்து சுமந்து
பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்து தொழுகை நடாத்தி பள்ளிவாசலிலே இருந்து தோள்களில் சுமந்து நானும் நீங்களும் சந்திக்க இருக்குகின்ற அந்த சந்தூக்கின் ஊடாக இறுதி வீடாகிய இந்த உலகத்தின் அறுதி வீடாகிய சில நேரம் நரகத்தின் படுகுழி அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் அருள் புரியட்டும், சில நேரம் சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக அமையப்பெற இருக்கிற அந்த முதலாவது பர்சக் என்று சொல்லுகின்ற அந்த வாழ்க்கையின் ஆரம்ப கேள்வியே மன் ரப்பு, உன்னுடைய ரப்பு யார் என்பதுதான். இந்த உலக வாழ்வை முடித்துக் கொண்டு உலகத்தின் பொருளாதாரத்திலிருந்து தூரமாகி மனைவி மக்களை பிரிந்து சொத்துக்களை சுகங்களை எல்லாம் விட்டுவிட்டு வாகன வசதிகளை எல்லாம் அப்படியே விட்டுவிட்டு மனிதன் தனக்கு என்ற இறுதி பயணத்தில் அவன் பயணமாகிற போது அந்த பயணத்தின் மன்னரை என்று சொல்லுகின்ற பர்சக் என்று சொல்லுகின்ற அந்த வாழ்க்கை ஆரம்பிக்குகின்ற போது வானவர்கள் வந்து அவனை எழுப்பாட்டி உட்கார வைத்து அவனிடத்தில் கேட்குகின்ற முதலாவது கேள்வி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்ற அந்த வாழ்க்கையின் கேள்வியைத்தான் மன்னரைக்குள் முதல் கேள்விகளாக அவர்கள் கேட்க இருக்கிறார்கள். மன் ரப்பு, உன்னுடைய ரப்பு யார்? இந்த கொள்கை தெளிவு எத்தனை பேருக்கு இருக்கிறது? மார்க்கத்தின் தெளிவு எத்தனை பேருக்கு இருக்கிறது? இன்றைக்கு ஒரு சமூகம் சில ஹதீதுகளை எடுத்து பிழையாக விளங்கிக் கொண்டு நாங்கள் தான் சரியானவர்கள், மற்றவர்கள் பிழையானவர்கள், நாங்கள் ஒரு கூட்டமாக இருக்கிறோம், உங்களுக்கு கூட்டம் கிடையாது, நாங்கள் ஹிலாஃபத்துக்காக ஆட்சி அதிகாரத்துக்காக சொல்லப்பட்ட செய்திகளை எடுத்து வைத்துக் கொண்டு எந்த விதமான ஆட்சியும் அதிகாரமும் இல்லாமல் பாகிஸ்தானில் இருந்தும் பங்களாதேசத்தில் இருந்தும் இந்தியாவில் இருந்தும் எங்களுக்கு ஒரு தலைமை இருக்கிறது என்ற போர்வையில் ஒரு சமூகம் விளப்பம் இல்லாமல் குழப்பத்தோடு ஒரு சமூகத்தை வழிநடத்தி கொண்டு அவர்களுக்குள்ளும் 1000 பிரிவுகளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சமூகம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வாழ்க்கையை ஒரு வார்த்தையாக வாழ்வாதாரமாக திக்ர் மஜ்லிஸாக உருவேற்றுவதற்காக விளக்குகளை அணைப்பதற்காக தன்னுடைய வயிற்று பிளப்புகளை நடத்துவதற்காக மார்க்கத்தின் பெயரால் இன்னும் ஒரு சமூகம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வாழ்க்கையை வாழ்வாதாரமாக வைத்துக் கொண்டு இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அருள் செய்த ஒரு சாராரை தவிர இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அது வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை, அது மிகப்பெரிய பாடம். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகின்ற இந்த வாழ்க்கைக்குள் 3 தத்துவம் இருக்கிறது. உலூஹியா இருக்கிறது, ருபூபியா இருக்கிறது, அதே போன்று அஸ்மா வ சிஃபாத் என்ற அல்லாஹ்வுடைய தன்மைகள் பொதிந்திய ஒரு மிக பிரதானமான வாழ்க்கை. அந்த 3ஐயும் ஒரு மனிதன் கட்டறிந்து இறைவனை சரியாக வழிபடுகிற போது அவன் சுவர்க்கம் போவதற்கும் இந்த உலகத்தில் இறைவனை அவன் நேசிப்பதற்கும் அந்த வார்த்தை என்பது அவனுடைய வாழ்க்கையாக மாறும் என்ற கொள்கை தெளிவோடு இந்த உலகத்தில் மரணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் அருள் செய்த ஒரு சிலர் மாத்திரம்தான் அதை இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் ஊடாகத்தான் இந்த சமூகத்தில் கொள்கை தெளிவுகள் வந்தது. ஒரு காலத்தில் எமது பரம்பரையாக நாம் கண்டு வந்த உறவுகள் எல்லாம் சில கபரடிகளிலே நின்று நூல்களை கட்டிக்கொண்டு அந்த கபரடிகளிலே நின்று பச்சைகளை விரித்துக் கொண்டு அதிலே சாம்பிராணிகளையும் ஊதுபத்திகளையும் பத்த வைத்து கபரடையில் பிரார்த்தனை செய்த அந்த காலம் அது பாவம். அது இறைவனை நிராகரிக்குகின்ற லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை கிழித்தறைகின்ற மிகப்பெரிய பாவத்தை நீங்கள் முஸ்லிம் அடையாளத்தோடு செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படி செய்தால் நரகம் போவீர்கள் என்ற அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டதனுடைய விளைவாக லா இலாஹ இல்லல்லாஹுடைய அந்த வார்த்தையை வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்ட அந்த விபரீதம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களை ஷிர்க்கில் இருந்து பாதுகாத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கபரடையில் இருந்து அல்லாஹு தஆலா பாதுகாத்து அல்லாஹு தஆலா பொது மையவாடியின் அந்த கபறுகளுக்கு செய்கின்ற கடமைகள் என்ன,
தனியாக வணக்கஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலில் வைத்து செய்யப்படுகிற அந்த கபர்களுக்கு நடத்தப்படுகிற பூஜைகள் என்ன என்பது இந்த சமூகத்துக்கு சொல்ல விளைந்ததும் அதனூடாக நிறைய விளைவுகளை பெற்றுக்கொண்டதும் ஏகத்துவ சமூகம் மாத்திரம்தான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதன் ஊடாக இந்த சமூகத்தில் ஒரு தெளிவு பிறந்தது. கபரை வணங்குவது என்பது இந்த உலகத்தின் அவுலியாக்களை நாங்கள் அடையாளப்படுத்த முடியாது. அது அல்லாஹ்வும் ரசூலும் மாத்திரம்தான் அவுலியாக்களை அடையாளப்படுத்தலாம். இவர் அவுலியாவாக இருக்கலாம், இவர் அவுலியா இல்லாமல் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. நான் நினைப்பது அவர் அவுலியாத்தனத்துக்கு முரணானவராக அவர் இருக்கலாம். இதில் உள்ளவர்களும் அவுலியாக்களாக இருக்கலாம், முன்னோர்களும் அவுலியாக்களாக இருக்கலாம். நாம் அடையாளப்படுத்தி மையவாடிகளுக்குள் அடக்கம் செய்யப்பட வேண்டிய அந்த கபறுகளை அல்லாஹ்வுடைய வணக்கஸ்தலங்களோடு சேர்த்து வணங்குவது என்பது அது ஷிர்க். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கை தெளிவை இந்த சமூகத்துக்கு சொன்னதன் விளைவாக அல்லாஹ் தஆலா ஒரு சில சாராருக்கு அந்த விளக்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். எனவே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து அதை சரியாக படித்து இந்த உலகத்தில் அவன் வாழ்வானாக இருந்தால் அல்லாஹ்வின் மீது அன்பு பிறக்கும், பாசம் பிறக்கும். அவன் எப்போதும் இறை தொடர்போடு இருப்பான், இறை நினைவோடு இருப்பான். இறைவனிடத்தில் அவன் பிரார்த்தனை செய்கின்ற மகத்துவம் நிறைந்த ஒரு மனிதனாக அவன் வாழ்வான் என்பதில் எள்ளில் முனையளவு கூட சந்தேகம் கிடையாது. இதனாலதான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் அஹ்ஸாப் 36வது வசனம், வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் ഖിയറതു மின் அம்ரிஹிம் வமன் யஅஸில்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ضل ضلالا مبينا. அல்லாஹ் என்னோடும் உங்களோடும் படைத்தவன் பேசுகிறான். வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின், எந்த ஒரு முஃமினான ஆணுக்கும் எந்த ஒரு முஃமினான பெண்ணுக்கும் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதுதான் மார்க்கத்தின் தீர்ப்பு என்று சொல்லுவார்களாக இருந்தால் ஐயக்கூன லஹுமுல் ഖിയറതു மின் அம்ரிஹிம், அதிலே யாரும் தன்னுடைய சுய விருப்பத்தை அதிலே அவர்கள் தெரிவிக்க முடியாது. இது மார்க்கம், இது ஆகுமானது, இது தடுக்கப்பட்டது, இது பித்அத்து, இது ஷிர்க், இது ஹிதாயத்து, இது பலாலத்து, இது மூட நம்பிக்கை, இது மார்க்கம் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லித் தருவார்களாக இருந்தால் அதிலே எந்த ஒரு மூமினான ஆணுக்கும் மூமினான பெண்ணுக்கும் தன்னுடைய சொந்த புத்தியை போட்டு அதிலே யோசிக்க முடியாது, சுய விருப்பம் தெரிவிக்க முடியாது. அப்படி யாராவது தெரிவித்தால் வமன் யஅஸில்லாஹ வ ரசூலஹு, யார் அல்லாஹ்வுக்கும் இன்னும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாற்றம் செய்கிறார்களோ ஃபகத் ضل ضلالا முபீனா, அவர்கள் திட்டத் தெளிவான வழிகேட்டிலே இருக்கிறார்கள். நாம் சொன்னது அல்ல, இது படைத்தவன் சொல்லுகின்ற வார்த்தை. தோழர்களே, இன்றைக்கு குர்ஆன் தெளிவாக இருக்கிறது, ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு நமக்கு செய்த மிகப்பெரிய அருள் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே உள்ள மாற்று மத உறவுகளின் வேதங்கள் மொழிபெயர்க்கப்படாத அளவுக்கு இந்த குர்ஆன் இந்த உலகத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான மொழிகளில் அல்லாஹ் தஆலா மொழிபெயர்ப்பையே எங்களுடைய கரங்களில் அல்லாஹ் தஆலா தந்தான். ஒரு காலத்துல தாலீம் கிதாபை வாசிக்குகின்ற சமூகத்துக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய இந்த தர்ஜுமத்துல் குர்ஆனை வாசிங்கள் என்றால் அந்த குர்ஆன் எங்களுக்கு விளங்காது என்று யாரோ எழுதிய கிதாபுகளை வீட்டிலும் மஸ்ஜிதிலும் உட்கார்ந்து கொண்டு வாசித்த ஒரு காலம் இருந்தது தோழர்களே, கண்மூடாக கண்டுகொண்டோம். அல்லாஹ் தஆலா இப்போதுதான் ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த தர்ஜுமாவை வாசிக்குகின்ற ஆண்களும் பெண்களும் மஸ்ஜிதுகளும் உருவாயிதன் பிற்பாடு ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் குறைந்தது ரியாதுஸ் சாலிஹீன், நல்லவர்களின் பூந்தோட்டம். அந்த கிதாபுக்கு பெயரே ரியாதுஸ் சாலிஹீன், நல்லவர்களின் பூந்தோட்டம். கட்டு கதைகள் அல்லது அந்த பெரியார் இந்த பெரியார், அந்த மகான் இந்த மகான் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளுக்கு அப்பால் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று சொல்லப்படுகிற சுன்னாவை இந்த சமூகத்துக்கு வாசியுங்கள், அதை தமிழில் படித்துக் கொடுங்கள், அதை சமூகம் கேட்கட்டும் என்ற அந்த சிந்தனையை இந்த சமூகத்துக்கு ஊட்டி வளர்த்ததன் விளைவாக அல்லாஹ் தஆலா கொள்கை தெளிவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எல்லோருக்குமே தந்திருக்கிறான். தோழர்களே, இன்றும் ஒரு சாரார்
குர்ஆனை நாங்கள் வாசிக்க கூடாது, எங்களால் விளங்க முடியாது. விளங்காத ஒரு வேதத்தையா இறைவன் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். அந்த ஒரு வேதத்தையா அல்லாஹு தஆலா முதல் வசனமாக இறக்கி வைத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உன்னுடைய இறைவன், உன்னை படைத்த இறைவனின் பெயரை கொண்டு நீ ஓதுவீராக, வாசிப்பீராக என்று வாசிக்கவும் ஓதவும் எழுதவும் தெரியாத அந்த உம்மி நபி என்றால் என்ன அர்த்தம்? தாயை சார்ந்தவர் என்பது அர்த்தம். உம்மி நபின்னா எழுத வாசிக்க தெரியாதவர் என்பது அல்ல அர்த்தம். நம்ம கொடுத்த அர்த்தம் என்ன? உம்மி நபின்னா எழுத வாசிக்க தெரியாதவர் அப்படி அல்ல அந்த அரபு சொல்லுக்கு அர்த்தம். உம்மு உண்டா தாய், உம்மிண்டா எனது தாய், தாயோடு உள்ள ஒரு பிள்ளை. உம்மாவை தவிர ஒன்றும் தெரியாது, அம்மாவை தவிர உம்மாவை தவிர எதுவுமே தெரியாது. உம்மி நபி அவர் எழுத மாட்டார், அவர் வாசிக்க மாட்டார். எழுதாத வாசிக்காத இறை தூதருக்கு இறைவன் இந்த உலகத்தில் முதல் வரியாக வகையாக இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற போது லா அத்ரி, எனக்கு தெரியாது, மானபி காரின், நான் ஓதக்கூடியவன் அல்ல, நான் வாசிக்க தெரியாதவன் என்ற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வானவரின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அனுப்பி கட்டி அசைத்து உசுப்பி இப்போது ஓதுங்கள் என்று சொன்ன போது ஓதிய வேதம் உம்மி நபிக்கே இறைவன் கொடுத்து ஓத வைத்தான் என்றால், எழுதவும் வாசிக்கவும் படிக்கவும் பார்க்கவும் சிந்திக்கவும் செயலாற்றவும் தெரிந்த எனக்கும் உங்களுக்கும் இந்த மார்க்கத்தின் உயிர் நாடி அல்லாஹ்வுடைய வேதம், இந்த வேதத்தின் தெளிவோடு இந்த மண்ணுக்கு மேல் நானும் நீங்களும் வாழாமல் இந்த உலக வாழ்வின் தெளிவோடும் இந்த உலகத்தின் உள்ள கட்டுக்கதைகளோடும் சேர்ந்து வாழ்ந்து மரணித்தால் நாம் எப்படி தோழர்களே நாளை மறுமையில் வெற்றி பெறுகின்ற கூட்டத்தில் நானும் நீங்களும் ஆகலாம். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஃபைன்ன அஸ்தக்கல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் முதல் பதிவு சமூகத்துக்கு இறை தூதர் மனங்களில் ஆழமாக பதிவு செய்தது. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதமாகிய வார்த்தை. கலாச்சாரங்களில் சிறந்த கலாச்சாரம் வகைருல் ஹதி ஹதி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வழிகாட்டலில் கலாச்சாரத்தில் சிறந்தது என்னுடைய கலாச்சாரம். இந்த ரெண்டையும் நீங்கள் பின்பற்றுவதுதான் மார்க்கத்தின் தெளிவையும் மறுமையின் வெற்றியையும் உங்களுக்கு உறுதிப்படுத்தும் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பமாகவே சொல்லிக் கொடுத்து வளர்த்த அந்த செய்தியை நாங்கள் இந்த மார்க்கத்தின் தெளிவு எவ்வளவு அவசியம் என்பதை எனக்கும் உங்களுக்கும் உணர்த்துகிறது. சூரத்து ஜுமர் 38வது வசனம் உங்களுக்கு தெரிந்த செய்திதான். சில நேரங்களில் இன்றைக்கு இருக்குகின்ற முஸ்லிம்களை விடவும் அன்றைக்கு இறைவனை மறுத்த இணை வைத்துக் கொண்டு வாழ்ந்த அந்த குறைசி காவிர்களிடத்தில் சில நேரம் உலூஹியா சம்பந்தமான அகீதாவுடைய ஒரு பகுதி அறிவு அந்த சமூகத்தில் இருந்திருக்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. வலையின் சஅல்தஹும் மன் ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், நபியே அந்த மக்கத்து முஷ்ரிக்கீங்களிடத்தில் காபாவுக்குள் பல்லாயிரக்கணக்கான சிலைகளை வைத்து வணங்குகின்ற, ஆடைகள் இல்லாமல் அல்லாஹ்வின் ஆலயத்தை தவாப் செய்கின்ற அப்படிப்பட்ட அந்த இணை வைப்பின் விளிம்பில் நின்று கொண்டு நரகத்தின் விளிம்பில் நீங்கள் எல்லாம் இருந்தீர்கள் என்று இறைவனே இறைவசனத்தை இறக்கி அந்த சமூகத்தை எச்சரிக்கை செய்கின்ற அளவுக்கு தன்னுடைய இபாதத்தில் இறைவனின் வணக்கத்தில் நரக விளிம்பில் இருந்த அந்த சமூகத்தை பார்த்து நபியே வலையின் சால்தஹும் மன் ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தது யார் என்று நபியே நீங்கள் அவர்களிடத்தில் கேட்டால் லயகூலுன்னல்லாஹ், அவர்கள் சொல்லுவார்கள் லயகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அவர்கள்ட்ட ஒரு தெளிவு இருந்துச்சு.
ஆனா இன்றைக்கு இருக்குகின்ற அவுலியாக்களுடைய பேரால், ஜமாத்துக்களுடைய பேரால், பையத்துடைய பேரால் அல்லது வேறு வேறு இயக்கங்களுடைய பேரால் இருக்குகின்ற உறவுகளை அழைத்து இதுதான் அப்பா அல்லாஹ், இதுதான் அல்லாஹ்வுடைய சிஃபத்து, இதுதான் அஸ்மாஉ சிஃபாத், இதுதான் உலூஹியா, இதுதான் ருபூபியா, இது பித்அத்து, இது ஷிர்க், இது புதிதாக பூத்தப்பட்டது, இது இமாம்களால் கொண்டு வரப்பட்டது, இது மார்க்கத்தின் பேரால் இட்டுக்கட்டப்பட்டது, இதைத்தான் நபிகளார் செய்தார்கள், இதைத்தான் நபிகளை இந்த உலகத்தில் நேசித்த ஆருயிர் சஹாபாக்கள் செய்தார்கள், அவர்களுடைய காலத்தில் இல்லாததை நாம் செய்யக்கூடாது என்று இந்த சமூகத்துக்கு கொள்கை ரீதியான, அகீதா ரீதியான, ஃபிக்ஹ் ரீதியான இந்த வரலாறுகளை சொல்லுகிற போது நீங்க உங்களுடைய வேலையை பாருங்க, நாங்க எங்களுடைய வேலையை பார்த்துக் கொள்வோம் என்று அறப்படிக்குகின்ற சமூகமும் நம்முடைய சமூகத்தில் இல்லாமல் இல்லை. இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா அன்கபூத் 29:63 வசனம், வலஇன் சஅல்தஹும் மன் நஸ்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலே இருந்து மலையை பொழிவிப்பவன் யார் என்று மக்கத்து முஷ்ரிக்கீங்களிடத்தில் நபியே நீங்கள் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அதன் ஊடாக புட்புண்டுகளை முளைக்கச் செய்பவன் யார் என்று கேட்டால் அவர்கள் அல்லாஹ் என்று சொல்வார்கள். குல், சொல்லுங்கள், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்றால் அதிலே அவர்கள் நிறைவானவர்கள் அறிவில்லாமல் மறுத்து விடுகிறார்கள் என்று சொல்லுகிற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுவதை பார்க்கிறோம். அது போன்றுதானே இன்றைக்கும் கொள்கை தெளிவில்லாமல் இருக்குது. நூலையும் கட்டுறான், அல்லாஹ் கிட்டையும் துவா கேட்கிறான், கபருட்டையும் போறான், பள்ளிவாசலுக்கிட்டையும் வாரான், கபருக்கும் நேர்ச்சை வைக்கிறான், அல்லாஹ்வுக்கும் நேர்ச்சை வைக்கிறான். அவனுக்கு மார்க்கம் என்னன்னு தெரியல, ஆனா இங்கிலீஷ் தெரியும், மேத்ஸ் தெரியும், கவுன்சிலிங் தெரியும், இந்த உலகத்தில் உள்ள மும்மொழிகளையும் தாராளம் ஏராளமாக பேசுவார். பார்லமெண்ட் இப்ப அண்மை காலத்துல இலங்கையில பெரும்பான்மை சமூகத்தின் ஊடாக சமாதான பேரணி என்று சொல்லுகின்ற நடை பாதை யாத்திரை மிகப்பெரிய இந்த சமூகத்தில் இருக்குகின்ற பௌத்த உறவுகளின் ஊடாக வெளிநாட்டுகளில் இருந்து நாய் கூட அந்த நடைபாதையில் எத்தனையோ இடங்களை சுற்றி வந்ததை மீடியா ஊடாக கண்டோம். அது அவர்களுடைய வணக்கம், அதை நாம் ஏச முடியாது, பேச முடியாது, அது இஸ்லாம் சொல்லவும் இல்லை. அவரவருடைய மார்க்கம், அது அவரவர்களோடு. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களின் மார்க்கம் உங்களுக்கு, எங்களின் மார்க்கம் எங்களுக்கு. குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே இறை நிராகரிப்பாளர்களை அழைத்து சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள், எப்படி சொல்லுங்கள்? நீங்கள் வணங்குவதை நான் வணங்கவும் மாட்டேன், நான் வணங்குவதை நீங்கள் வணங்கப் போபவர்களும் அல்ல. அதனால் லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களின் மார்க்கம் உங்களுக்கு, எங்களின் மார்க்கம் எங்களுக்கு. இப்ப இருக்கின்ற இந்த சமகாலத்தில் இருக்குகின்ற இந்த அரசாங்கம் இனத்துவேசம் இல்லாமல், கலாச்சார துவேஷம் இல்லாமல், அவருடைய மார்க்கங்களை மதித்து நடக்குகின்ற அளவுக்கு இந்த நாட்டின் அரசியல் யாப்பின் சட்டத்தின் அடிப்படையில் அவரவர் விரும்பின மதத்தையும் அவரவர் விரும்பின கலாச்சாரத்தையும் இந்த இலங்கை எழில்மிகு நாட்டிலே அவர் செய்யலாம் என்ற இலங்கை திருநாட்டு யாப்பின் அடிப்படையில் இந்த அரசாங்கம் அதற்கு 100% சலுகையை கொடுத்திருக்கிறது. ஆனா எங்கட ஆக்கள், எங்கட சமூகம், அவங்களுக்கு ஒரு பொஷன் வர இயலாம். கூடுதலா எங்கட ஆக்கள் தான் இதுதான். தோரணம் கட்டேலாம், அவன் கட்டி அவங்கட மத சடங்க, அவங்கட புத்த பெருமான் பிறந்த தினத்தை அவங்க ஹோஹோண்டு கொண்டாடுறாங்க. நம்மட மார்க்கம் சொல்லுது லக்கும் தீனுக்கும் வலிய தீன், அவங்கட மார்க்கம் அவங்கட, நம்மட மார்க்கம் நம்மட. ஆனா நம்மட ஆக்கள் அதை பார்க்கிறதுக்கு, அந்த லைட்டை பார்க்கிறதுக்கு, அந்த புத்த பெருமானை பார்க்கிறதுக்கு, அந்த வெளிச்சத்தை பார்க்கிறதுக்கு, அந்த விசாக்கூட பார்க்கிறதுக்கு, சில நேரம் அவர்கள் கொடுக்கிற அந்த தஞ்சலை சாப்பிடுறதுக்கு, அவங்க கொடுக்கிறதே பிறந்த தினத்துக்காக கொடுக்குறாங்க.
இன்னொரு மாற்று மத இந்த மதத்தை சீர் செய்ய பிறந்த ஒரு மனிதர் என்று சொல்லுகிற அந்த புத்த பெருமானின் ஊடாக கொடுக்கப்படுகிற அன்னதானத்தை வீதிகளில் நின்று வாங்கி ஃபர்தாக்களோடு தொப்பிகளோடு சாப்பிடுகின்ற, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளில் அந்த கூடுகளை தொங்க விடுகின்ற, முஸ்லிம் பாடசாலைகளில் அந்த கூடுகளை தொங்கவிட்டு கொடிச்சில்களை குத்தி நாங்கள் சமாதானத்தை நேசிக்கிறோம் என்று அவங்கள மதத்தை அவங்கள பின்பற்ற விடாமல் நம்மட இளைஞர்களும் யுவதிகளும் ஹாஜிமார்களும் இன்றைக்கு மார்க்கத்தின் பேரால் உள்ள சில ஆலிம்களும் இன்றைக்கு மார்க்கத்தின் தெளிவு இல்லாமல், இறைவனின் மீது பயம் இல்லாமல் அவங்களோட மதத்தை அவங்கள சுதந்திரமாக செய்ய விடாம அவங்க நடந்துட்டு போறாங்க. இப்ப வந்தாங்க தானே கிட்டத்தட்ட அவங்க நடந்துட்டு போறாங்க. அவங்க வாழை இலையை விரிச்சு விடுறாங்க, தண்ணியை ஊத்தி விடுறாங்க, ஜூஸ் கொடுக்குறாங்க, சோப்பு காபட்டு விரிச்சிருக்கிறாங்க, பூவை தூவி இருக்கிறாங்க. அவங்க கைகளில் பூவை வச்சுக்கிட்டு அவங்களோட மத அடிப்படையில் அந்த சமூகம் காத்திருக்கிறது, காலில் விழுந்து கும்பிடுகிறது, பூ கொடுக்கிறது. அங்கவீன பிள்ளைகளை அவர்கள் எடுத்து பிரித்தோதுகிறார்கள். அவர்களுடைய மத சங்கடங்களை, மத அத்துணை நிகழ்வுகளையும் அவர்கள் செய்கிறார்கள். அது அவர்களுடைய மார்க்கம். இதை நம்ம விமர்சிக்க நமக்கு தகுதி கிடையாது. இது நம்மட மார்க்கம் அல்ல. ஆனா நம்மட ஆக்கள் போறவரை கூப்பிட்டு பள்ளிவாசல்ல வச்சு, மதுரசாவுல ஓதுற பிள்ளைய தொப்பிய போட்டு ஜுப்பாவை விட்டு, மதுரசாவுல ஓதுற பொம்பளை பிள்ளைகள் அவங்கள விட்டு ரோட்டுல வரவேற்று அல்லாஹ் அக்பர் வரவேற்றாலும் பரவாயில்ல, சொல்ற வார்த்தை சாது 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 சாதுன்னா என்ன அர்த்தம்? உங்களோட வரவு நல்ல வரவாகட்டும், நீங்க சிறந்தவங்க, நீங்க நல்லவங்க, உங்களோட சேவையை பாராட்டுறோம், இதுதானே இதனுடைய அர்த்தம். நான் பார்க்க வேணான்னு சொல்லல, நான் அவங்கள கொச்சப்படுத்தல. பிழையாக நீங்க சித்தரிச்சு நாளைக்கு நம்மளை போட்டு கொடுத்துட கூடாது. அது அவங்களோட மதம், அது அவங்களோட மார்க்கம், அவங்களோட பெரும்பான்மை சமூகம் இந்த நாட்டிலே வாழ்கிறது. அவங்களுக்குரிய மத சுதந்திரம் முதலிடம். நம்மட மதத்தை விட்டுட்டு அவங்களோடு சேர்ந்து போய் நம்மட மார்க்கத்தை கரைச்சிடணும் உண்டு. அந்த மதமே நமக்கு வலியுறுத்தாத போது ஏன் இவ்வளவு தெளிவான இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஏன் இப்படிப்பட்ட ஆளுங்களும் இந்த சமத்துவம் பேசுகிற, சமாதானம் பேசுகிற, நடுநிலைமை பேசுகிற இப்படிப்பட்ட அறிஞர் குலான்களும் அதை பாவம் என்று கூட சமூகத்துக்கு பகிரங்கமாக சொல்லாமல் நல்ல செய்தி ஒன்று சொல்லப்படுகிற போது அதற்கான ஆட்டிகளும் அதற்கான எதிர்ப்பலைகளும் இன்றைக்கு சமூகத்தில் ஏராளம் தாராளம். நேற்று கொழும்பு சர்வதேச பிஎம்சில இந்த முஸ்லிம்கள் இலங்கை திருநாட்டிலே உள்ள எல்லா முஸ்லிம்களையும் ஒன்று சேர்க்கின்ற அடிப்படையில் எங்களோட பாதை என்ன, நாங்க எதை சொல்றோம், அகீதாண்டா என்ன, அல்லாண்டா யார், ரசூலுண்டா என்ன, கபருண்டா என்ன, பித்அத்துண்டா என்ன, ஷிர்க்குண்டா என்ன, வாங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا
அதுக்கப்புறம் அவுட்டுலாம் போகும். அதுக்கப்புறம் அவங்க தொழில் முடியும் அவுட்டுலாம் 15 நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நேற்றைய தினம் கொழும்பிலே உள்ள BMSH என்று சொல்லுகின்ற அந்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த நாட்டில் உள்ள ஏகத்துவவாதிகளின் பாதை என்ன, நாம் என்ன சொல்றோம், நம்மட மன்ஹஜி என்ன, பித்அத்துண்டா என்ன, ஷிர்க்குண்டா என்ன, அவுலியாக்கள் என்பவர்கள் யார், இறைநேசர்கள் என்பவர்கள் யார், மாற்று மத உறவுகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மாற்று மத கலாச்சாரங்களோடு நம்முடைய கலாச்சாரங்களை எப்படி கலந்துவிடக் கூடாது என்ற அழகான ஒரு வழிகாட்டி நூல் வெளியிடப்பட்டது. இலங்கை திருநாட்டில் மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை இந்த நாட்டிலே உள்ள மன்னித்துக் கொள்ள வேண்டும் சில தப்லீக் மௌலைமார்கள், சில அஷ்அரியா என்று சொல்லுகிற அகீதாவில் வழிகட்ட சிந்தனைகளை பெற்ற சில இயக்க வரி பிடித்தவர்கள், டிஏ ஜமாத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற நடுநிலைமை சமூகம் என்று பேசுகிற, தன்னை அறிவாளி என்று சமூகத்துக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்கின்ற அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அவருடைய காழ்ப்புணர்ச்சிகளை இன்றைக்கு சோசியல் மீடியாவில் இன்றைக்கு வஞ்சகத்தை அப்படியே கக்குகின்ற நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எங்கட நூல், இது எங்கட சமூகத்துக்கான வழிகாட்டல். அதில் கருத்து வேறுபாடு எங்களுக்குள் இருந்தால் உள்ளூட்டு பிரச்சனை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்ளலாம். அந்த மன்ஹஜுக்கும் இந்த மன்ஹஜுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த மன்ஹஜ் அது ஜமியத்துல் உலமாவுடைய மன்ஹஜ். இந்த மன்ஹஜ் இந்த இலங்கை திருநாட்டில் வாழுகின்ற அநியாயமான முறையில் ஜஹ்ரான் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு நபரின் ஊடாக தாக்குதல் நடத்தப்பட்டதன் பிற்பாடு இலங்கையில் வாழுகின்ற குர்ஆனையும் ஹதீஸையும் பேசிய ஒரே ஒரு காரணத்திற்காக வேண்டி உலமாக்கள், பாமர மக்கள், வர்த்தகர்கள் அநியாயமான முறையில் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது பேச முடியாமல், வாதாட முடியாமல், வாய் திறக்க முடியாத ஒரு மௌனியாக இருந்த நேரத்தில் எங்கட கொள்கையின்டா என்ன என்று ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் கொடுக்க முடியாத ஒரு இடத்தில் நாங்கள் எல்லாம் வேதனைப்பட்ட போது, இப்ப ஏதாவது ஒன்று நடந்தா இதுதான் அப்பா எங்கட மன்ஹஜ், எங்கட வழிகாட்டி என்று கொடுக்குகிற ஒரு நூலை இந்த நாட்டிலே சில உறவுகள், உலமாக்கள் சேர்ந்து அதை வெளியீடு செய்த போது, அதை வெளியீடு செய்ய விடாம தடுத்து கொண்டிருந்த ஏக்கவாதிகள், வெறி பிடித்தவர்கள், அஷ்அரியா அகீதாவை சார்ந்தவர்கள், வழிகட்ட சிந்தனைகளை உள்ளவர்கள், அவர்களுடைய கபரு வணக்கத்துக்கும் பித்அத்துக்கும் இது சாவுமணி அடித்துவிடும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக துடியாய் துடித்தார்களே. நாம் என்ன சொல்கிறோம்? அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகின்ற அந்த தெளிவான மன்ஹஜை இந்த சமூகத்துக்கு கொடுப்பது தவறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகரிக்காத பித்அத்துக்களை இந்த சமூகத்துக்கு வணக்கமாக ஆக்கக்கூடாது என்று சொல்லுவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது தவறாங்க? இன்றைக்கு எங்கட சமூகம் கொள்கை தெளிவு இல்லாததுனால இன்றைக்கு எத்தனையோ பேர்கள் ஜமாத்து ஏக்கவெறி பிடித்தவர்களாக இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கு வீரநடை போடுவதை பார்க்கிறோம். அதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தவிடுபிடியாக ஆக்கி வரவழைக்கப்பட்ட எத்தனையோ அரசியல்வாதிகளை கூட வரவிடாமல் தடுத்த போதும் தடைகளை தாண்டி அல்லாஹ்வுடைய உதவியினால் அந்த நூல் மிக சிறப்பாக வெளியீடு செய்யப்பட்டதை நாம் பார்த்தோம். மன்ஹஜின் தான் என்ன, கொள்கை தெளிவு இருக்கும் ஒரு சுருக்கமான ஒரு புத்தகம் தோழர்களே. அருமைக்குரிய இந்த தெளிவு இந்த சமூகத்துக்கு இல்லை என்றால் மறுமை வெற்றி எப்படி கிடைக்கும்? அதுதான் அதனுடைய மிக கருப்பொருளே. ஆனா இன்றைக்கு எங்கட சமூகத்தில் இருக்குகின்ற ஏனைய இயக்கவாதிகளுக்கு இந்த கொள்கை தெளிவு இல்லாதனுடைய விளைவு இன்றைக்கு கொள்கையை கூட, லா இலாஹ இல்லல்லாஹுவை கூட, இன்றைக்கு பித்அத்தை கூட எங்களுக்காக ஆதரிக்கின்ற ஒரு நிலைமையில் இன்றைய சமூகத்தில் காணப்படுவதை பார்க்கிறோம். இது நபிமார்கள் செய்த பணி,
இந்த கொள்கை தெளிவு என்பது நபிமார்கள் செய்த பணி. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்து நஹ்ல் 16வது அத்தியாயத்தின் 36வது வசனம், வலகத் பஅத்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா அன் இஅ்புதுல்லாஹ் வஜ்தனிபுத் தாகூத். இந்த உலகத்துக்கு வாழ்ந்த சமூகத்துக்கு அந்தந்த சமூகத்துக்கு ரசூல்மார்களை நாம் அனுப்பினோம். அவர்கள் சொன்னதெல்லாம் வஜ்தனிபுத் தாகூத், தாகூத்துக்களை, சிலைகளை, கபறுகளை, அல்லாஹ்வுக்கு நிகராக வணங்கப்படுகிற அந்த வணக்கங்களை நீங்கள் விட்டு விடுவீங்கள். அன் இஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள். அல்லாஹ் என்று சொல்பவன் யார்? அவனின் சிபத்துக்கள் என்ன? அவன் எப்படிப்பட்டவன்? நான் வணங்குகிற ரப்பு யார் என்பதை நீங்கள் சரியாக படித்து அறிந்து தெளிவோடு நீங்கள் வணங்க வேண்டும் என்ற அந்த வணக்கத்தின் பக்கம், கொள்கை தெளிவின் பக்கம், மார்க்கத்தின் தெளிவின் பக்கம் ஒவ்வொரு சமூகத்துக்கும் நாம் நபிமார்களை அனுப்பி அழைத்தோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் அஅராஃப் 7வது அத்தியாயம் 61, 59, 60, 61, 62வது வசனம், வலகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சமூகத்துக்கு நாம் நபியாக அனுப்பிய போது, ஃபகால யா கௌமி இப்துல்லாஹ், அந்த சமூகத்தை எல்லாம் பார்த்து சொன்னார், என் சமூகமே அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். அதே இதைத்தான் நம்மளும் சொல்றோம். கபரு வணங்குகின்ற உறவுகளே, தாயத்துக்களோடும் தகலுகளோடும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டிய சமூகம், இறை நேசர்கள் என்று சில கபறுகளை அடையாளப்படுத்தி கொண்டு அல்லாஹுவை விட்டுவிட்டு அவர்களின் ஊடாக அல்லாஹுவிடத்தில் நாங்கள் பிரார்த்தனைகளை மேற்கொள்ளலாம் என்ற சிந்தனை தாக்கத்தில் சிக்குண்டு சிறுக்கில் அப்படியே தன்னுடைய தலையை முட்டி மோதுகின்ற அருமை சமூகமே, கொள்கை தெளிவை புரிந்து கொள்ளுங்கள். நபிமார்கள் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட நோக்கமெல்லாம் அனி அப்துல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள். அதனாலதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்ட போது, லகத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி அனி அப்துல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள். அல்லாஹுவை தவிர உங்களுக்கு வேறு யாரு கடவுளாக இருக்க முடியும்? இந்த கொள்கை தெளிவு உள்ள ஒரு மனிதன் துன்பம் வந்தாலும், இன்பம் வந்தாலும், நலவு வந்தாலும், கெடுதி வந்தாலும், வாழ்க்கையில் தோத்து போனாலும், பொருளாதாரத்தில் உயர்ந்து போனாலும், நாளைய தினம் அத்துணையும் இழந்து போனாலும், அவனிடத்தில் இருக்குகின்ற ஈமானிய பலமும் இந்த கொள்கை தெளிவும் அவனை இந்த உலகத்தில் வீழ்த்தி விடாது என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். பழுத்த மரத்தில் உள்ள இலை கூட விழுவதாக இருந்தால் நான் ஏற்றுக்கின்ற ரப்புடைய நாட்டம் இல்லாமல் விழாது என்ற அசைக்க முடியாத மார்க்கத்தின் தெளிவோடுதான் இந்த உலகத்தில் வாழுகின்ற முஸ்லிம் சமூகம் அவர்களுடைய மார்க்கத்தில் தெளிவோடு உறுதியோடு இருக்க வேண்டும். அதுதான் அவர்களுக்கான மறுமையின் வெற்றி. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் அஅராஃப் 7வது அத்தியாயம் 73வது வசனம், வயிலா சூரத்துல் அஅராஃப் 66, 67வது வசனம், வயிலா ஆதின் அகாஹும் ஹூதா, ஆது கூட்டத்துக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் நபியாக அனுப்பினோம். கால, அவர் சொன்னார், யா கௌமி, என் சமூகமே, அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள். மா லக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹுவை தவிர உங்களுக்கு யார் கடவுளாக இருக்க முடியும்? இந்த உலகத்திலே நாம் சமூது கூட்டத்துக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பினோம். வைலா சமூத அகாஹும் சாலிஹா ஃபகால யா கௌமி இப்துல்லாஹ், என் சமூகமே அல்லாஹ்வை வணங்குங்கள். மா லக்கும் மின் இலாஹின் கைரு, அல்லாஹுவை தவிர உங்களுக்கு வேறு யார் கடவுளாக இருக்க முடியும்? இந்த உலகத்தில் மதியன் வாசிகளுக்கு நாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினோம். அந்த நேரத்தில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், யா கௌமி அப்துல்லாஹ், என் சமூகமே அல்லாஹுவை வணங்குங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைரு, உங்களுக்கு அல்லாஹுவை தவிர வேறு யாரு கடவுளாக இருக்க முடியும்? இந்த உலகத்தில் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு இறுதி தூதர் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற வரைக்கும் இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட அத்துணை இறை தூதர்களும் இந்த சமூகத்துக்கு செய்த மிகப்பெரிய பணி என்ன தெரியுமா? அந்த சமூக பணி இந்த கொள்கையில் இந்த மார்க்கத்தின் தெளிவை, அந்த சமூகத்திலே இருந்த மௌட்டிக சிந்தனையை, அந்த சமூகத்திலே இருந்த ஷிர்க்கை, இறைவனுக்கு இணை வைக்குகின்ற செயலை, அன்றைக்கு வணங்கப்பட்ட பெரியவர்களையும், அன்றைக்கு வணங்கப்பட்ட ஊர் தலைவர்களின் கபறுகளையும், அன்றைக்கு வணங்கப்பட்டவர்களுடைய போட்டோக்களையும் அடித்து உடைத்து எறிகின்ற பிரச்சார பணியைத்தான், கொள்கை தெளிவைத்தான்
இந்த சமூகத்துக்கு அன்றையிலிருந்து இறுதி தூதர் வருகின்ற வரைக்கும் செய்த கொள்கை தெளிவு பிரச்சாரம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இதனாலதான் இந்த கொள்கை தெளிவுல நம்ம இருக்கிற நேரம் சில நேரம் வாப்பா நம்மளை எதுக்கலாம், உம்மா எதுக்கலாம், ஊர் எதுக்கலாம், அல்லது வீட்டுக்குள்ளேயே எதிர்ப்புகள் வரலாம், நண்பர்கள் ஊடாக வரலாம். ஆனால் அல்லாஹ் நமக்கு ஒவ்வொரு நபிமார்களின் வரலாறுகளின் ஊடாக இந்த கொள்கை தெளிவுல நாம் பயணிக்கிற போது பிரச்சனைகள் வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற மிகப்பெரிய வரலாற்று சாதனையை அல்லாஹ் சில நபிமார்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா இப்ராஹிம், அல்லாஹுடைய ஹலீல், அல்லாஹுடைய நண்பன், இந்த உலகத்தில் ஏகத்துவத்துக்காக பிரச்சாரம் செய்தவர், எதிர்த்து சமூகம் அவரை பிடித்து நெருப்பு குண்டுக்குள் வீசிய ஒரு மிகப்பெரிய சோதனை இழைக்கப்பட்ட ஒரு நபி. அந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், பொறுப்பு சாட்ட என் ரப்பே போதுமானவன் என்ற வார்த்தையின் ஊடாக அந்த நெருப்புக்குள் இருந்து வெளியேற்றப்பட்ட மிகப்பெரிய ஒரு சாதனை வீரர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எல்லா பிள்ளைகளுக்கும் தந்தை பாசம் இருக்கும், எல்லா தந்தைக்கும் தாய் பாசம், தாய் தந்தை பாசம் இருக்கும். இன்றைக்கு நேற்று இந்தியாவில் ஒரு சின்ன பிள்ளையோடு ஒரு படகுல ஒரு 35-40 பேர்கள் ஜாலியா உல்லாசமாக கடல்ல பயணமாகிறாங்க. யாரும் சேஃப்டிக்கு போடுகின்ற ஜெக்கெட் போட்டுக்கொள்ளல, பிள்ளையை வைத்துக் கொண்டு தாய் மடியில் பயணமாகிறாள், தாய் மடியில வச்சுக்கொண்டு பயணமாகிறாள். படகு கடலை நோக்கி பயணிக்கிறது. நடுக்கடலிலே வருகிற போது படகு ஆட அசைய ஆரம்பிக்கிறது. வானிலையை பார்க்கவில்லை, சேஃப்டியை எடுத்துக்கொள்ளவில்லை. பணத்துக்காக சிலர் கூட்டி போகிறார்கள், சில உயிர்கள் அப்படியே அந்த படகுகளை அப்படியே போய்கொண்டிருக்கிறது. காத்தடித்து அலையடித்து படகு பிறண்டு அந்த படகுலே ஒரு தாய் தன் பிள்ளையை தூக்கி அணைத்து கொண்டு தான் செத்து போனாலும் என் பிள்ளை உயிர் வாழ வேண்டும் என்ற இறுதி நிமிடம் வரைக்கும் போராடி, எந்த பிள்ளை பிறந்த போது எப்படி அந்த பிள்ளையை முதலாவது தூக்கி தாயுடைய மார்பில் அணைப்பதற்காக தாதிமார்கள் கொடுப்பார்களோ, அந்த பெண், அந்த தாய் தண்ணிக்குள் தவியாய் தவிக்கின்ற போது தன் பிள்ளையின் உயிர் போய்விடக் கூடாது என்று எந்த பிள்ளைக்கு இரத்தத்தை பாலாக ஊட்டி கொடுத்தாரோ அந்த மார்பில் இருக்க கட்டி அணைத்து கொண்டு தாய் பாசத்தோடும் பிள்ளை பாசத்தோடும் கடலுக்குள் சங்கமமாகி போன மிகப்பெரிய சோக வரலாறை இன்றைக்கு சோசியல் மீடியாவில் பார்த்து, இதுதான் தாய் தோழர்களே. எந்த ஒரு தாயும் தந்தையும் தன் பிள்ளைகளை வெறுக்க மாட்டார்கள், ஒதுக்க மாட்டார்கள். அவர்கள் அடம் பிடிப்பதெல்லாம் பிள்ளை திருந்த வேண்டும், அவன் எனக்கு கட்டுப்பட வேண்டும், நான் உசுரை கொடுத்தும் அவனை காப்பாற்றுவேன் என்பதுதான் தாய் தந்தை பாசம். இந்த பாசம் இப்ராஹிம் நபிக்கு இல்லாம போகுமா? இந்த பாசம் இப்ராஹிம் நபியை பெற்றெடுத்த தந்தைக்கு இல்லாமல் போகுமா? ஆனால் இந்த உலகத்தில் கொள்கை தெளிவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன போது முதல் எதிர்ப்பு ஊரிலிருந்து வரவில்லை, வீட்டுக்குள்ளிருந்து தான் வந்தது. வீட்டுக்குள்ளிருந்து தான் வந்தது. அந்த நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் தந்தையை பார்த்து சொல்கிறார், இஸ் قال لأبيه يا أبت لم تعبد ما لا يسمع ولا يبصر ولا يغني عنك شيئا. என் அருமை தந்தையே, என் அருமை தந்தையே, கேட்க முடியாத, பார்க்க முடியாத, எந்த உதவிகளும் செய்ய முடியாத இந்த சிலைகளை ஏன் வாப்பா நீங்கள் வணங்குகிறீர்கள்? எந்த ஒரு மகனாவது, எந்த ஒரு மகளாவது தன்னை படிக்க வைத்து ஆளாக்கி, தனக்கு வழிகாட்டி வாழ்வு தந்து, பால் தந்து பாசம் காட்டி, பாடசாலைக்கு கரம் பிடித்து என்னை படிக்க வைத்து என் தாயும் தந்தையும் பிழையான சிறுக்கான இஸ்லாம் அனுமதிக்காத மௌட்டிக சிந்தனையில் அறியாமல் சிக்குண்டு தவிக்குகின்ற என் தாயையும் தந்தையையும் கொள்கை தெளிவுகளோடு நான் வாழ வைக்க வேண்டுமே என்ற போராட்டம் எத்தனை பிள்ளைகளுக்கு வந்திருக்கிறது,
எந்த ஒரு பிள்ளையாவது தன் தாயையும் தந்தையையும் பார்த்து நீங்கள் செய்கின்ற வணக்கம், நீங்கள் போகின்ற கபரடி, நீங்கள் ஓதுகின்ற இந்த பித்அத்தான காரியங்கள், இது மிகப்பெரிய பாவம். இதெல்லாம் மார்க்கம் அல்ல. மார்க்கம் என்பது இதுதான் என்று கொள்கை தெளிவு உள்ள பிள்ளைகளாவது தாய் தந்தைக்கு சொன்னது உண்டா? அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை பெற்ற தந்தையை பார்த்து சொன்னார், இஸ் கால லி அபீஹி யா அபதி லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷையா. பார்க்காத, உதவி செய்யாத, பேசாத இந்த சிலைகள் எல்லாம் ஏன் வாப்பா நீங்கள் வணங்குகிறீர்கள்? அன்புள்ள ஆலிம்களே, இந்த சமூகத்தை வழிநடத்துகின்ற மங்கி போன கபறுகளை எல்லாம் கட்டி ஹயாத்தாக்க துடியாய் துடிக்குகின்ற இந்த அவுலியா நாடகம் போடுகின்ற, தன்னுடைய வயிற்று பிளப்புக்காக வேண்டி இந்த சமூகத்தை நரகத்தின் விளிம்பில் தள்ளி கொண்டிருக்கின்ற, அரபையும் குர்ஆனையும் ஹதீஸையும் படித்துக் கொண்டு தன்னுடைய மனோ இச்சைக்கு முரணாக இது ஷிர்க் என்று தெரிந்து கொண்டும் தெரியாமலும் பிரச்சாரம் செய்கின்ற இந்த ஆலிம் சமூகமே, ஏன் இந்த சமூகத்திலே இப்படிப்பட்ட சிந்தனைகளை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் செய்த சிந்தனையை ஏன் நீங்கள் ஒரு கொள்கை தெளிவாக இந்த சமூகத்துக்கு சொல்லக்கூடாது? நாம் சொன்னால் எதிர்க்கிறீர்கள், நீங்களாவது சொல்லுங்களேன். உங்களை நம்பி வந்த மக்கள் இறைவனை நம்பி இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு போகட்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தையை பார்த்து அப்படித்தானே சொன்னார், யா அபதி, என் அருமை தந்தையே, இன்னி கத் ஜாஅனி மினல் இல்ம், எனக்கிட்ட ஒரு அறிவு வந்திருக்கிறது, மாலம் யஅதிக, உங்களுக்கு இல்லாத ஒரு அறிவு என்னிடத்தில் வந்திருக்கிறது, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அஹ்திக ஸிராத்தன் சவியா, உங்களுக்கு நேரான பாதையை வாப்பா நான் காட்டுறேன். நீங்க வடிக்குகின்ற சிலைகள், நீங்கள் செய்கின்ற சிலைகள், இது கொள்கை அல்ல, இது கொள்கைக்கு முரணானது, இது மார்க்கம் அல்ல, இது தெளிவு அல்ல, இது மடமையானது. என்ன பின்பற்றுங்க வாப்பா, எனக்கிட்ட அறிவு இருக்குது, நான் சொல்றத கேளுங்க வாப்பா, உங்களுக்கு நான் நேரான பாதையை காட்டுகிறேன் என்று அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன போது, அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தையை அழைத்து, யா அபதி, என் அருமை தந்தையே, லா தஅபுது ஷைத்தான், இந்த ஷைத்தான்கள், இந்த கல்லுகள், இந்த அவுலியா தனம் போட்டு போத்தி வைத்திருக்கின்ற இத்துணையும் ஷைத்தான்கள் வாப்பா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், நான் சொல்லல, எனக்கே சாதங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், லா தஅபுது ஷைத்தான், இது ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் வணங்க வேண்டாம். இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா, நிச்சயமாக ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவனாகவே இருக்கிறான். எந்த ஒரு அவுலியாவும் தன்னை அவுலியாவாக வணங்குங்கள் என்று சொல்லுவார்களாக இருந்தால் அவர்கள் அவுலியாக்களாக இருக்க முடியாது. எந்த ஒரு அவுலியாவையும் நாம் தனிமைப்படுத்தி இது அவுலியா என்று சொல்வோமாக இருந்தால் அது அவுலியாவாக இருக்க முடியாது. புரிந்து கொள்ளுங்கள், அவுலியாக்கள் என்பது இறைநேசர்கள். அவர்கள் யாரும் இறைவனுக்கு செய்யப்படுகின்ற வணக்கத்தை எனக்கு செய்யுங்க என்று ஒரு காலமும் பிரச்சாரம் செய்யவோ, அவர்களுக்காக கபறுகளை கட்டவோ, இந்த மார்க்கத்தின் தெளிவு இல்லாமல் மௌட்டிக சிந்தனையை இந்த சமூகத்துக்கு ஊட்டி வளர்க்கவோ இறைநேசர்கள் நிச்சயம் செயல்பட மாட்டார்கள் என்பதுதான் இந்த மார்க்கத்தின் திட்ட தெளிவு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, விடல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும், யா அபதி, என் அருமை தந்தையே, இன்னி அகாஃபு, எனக்கு பயமாக இருக்கிறது, ஐயமஸ்ஸக அதாபும் மினர் ரஹ்மான், நீங்கள் இப்படி இந்த சிலைகள் எல்லாம் நீங்கள் வணங்குவீர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை உங்களுக்கு வந்துவிடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது வாப்பா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தையை பார்த்து சொன்ன போது, இத்துணையையும் கேட்டுக்கொண்டிருந்த தந்தை, அல்லாஹ் நாடினால் தானே இந்த மண்ணுக்கு மேலே ஹிதாயத்து கிடைக்கும், அல்லாஹ்வுடைய தூதரை காத்த, பாதுகாத்த, வளர்த்த அன்பு பெரிய தந்தைக்கு கூட இறை தூதர் ஆசைப்பட்ட போதும் இறைவன் ஆடவில்லை என்பதற்காக, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, நீங்கள் விரும்புகின்ற நாடுகின்ற யாருக்கும் நாம் ஹிதாயத்தை கொடுக்க மாட்டோம், நாம் யாருக்கு விரும்புகிறோமோ நாடுகிறோமோ அவர்களுக்கு மாத்திரம்தான் ஹிதாயத்தை கொடுப்போம். நபியே, அது உங்களுடைய பெரிய தந்தையாக இருந்தாலும், இப்ராஹீமை பெற்றெடுத்த சொந்த தந்தையாக இருந்தாலும், இந்த உலகத்தில்
ஆசியாவை திருமணம் முடித்த ஃபிரௌனாக இருந்தாலும், இந்த உலகத்தில் வாழ்ந்த நபிமார்களுடைய மனைவிமார்களாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால்தான் அவர்களுக்கு ஹிதாயத்து உறுதி என்ற அந்த செய்தி அந்த சமூகத்தில் பதியப்படுகின்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மிகப்பெரிய ஒரு பதிவு. வாப்பா கேட்டுக்கொண்டு, கால அராகிபுன் அன்த அன் ஆலிஹத்தி யா இப்ராஹிம், இப்ராஹிமே காலா காலம் பரம்பரையாக இவ்வளவு நாளும் நாங்கள் எல்லாம் வணங்கி வந்த இந்த வணக்கங்களை எல்லாம் நீ பரிகாசிக்கிறாயா? இப்ப அப்படித்தானே கேட்கிறாங்க நம்ம கிட்ட. 1400 வருஷமாக, 100 வருஷமாக, 180 வருஷமாக எங்களுடைய பாட்டன் பூட்டன் செய்து வந்த கந்தூரிகள், இந்த கபறுகளுக்கு செய்த நேர்ச்சை கடன்கள், இந்த புகாரி மஜ்லிஸின் ஊடாக நாங்கள் செய்த நேர்ச்சை கடன்கள், மரணித்த மக்களை எல்லாம் கண்ணியப்படுத்திய விதங்கள், அப்ப இருந்த ஆக்கள் எல்லாம் இந்த மார்க்கம் தெரியாம மூத்தாயிட்டாங்களா? அப்ப அவங்கெல்லாம் நரகவாதியா? நீங்க மட்டும் தானா புதுசா மார்க்கத்தை கொண்டு? இது நான் புதுசாவா சொல்றேன்? நான் இந்த வசனம் நான் புதுசாவா சொல்றேன் தோழர்களே? சூரத்துல் மரியம் 19வது அத்தியாயத்தின் 41, 42, 43, 44, 45, 46, 47, 48வது வசனம். 1400 வருடங்களுக்கு முன்னர் அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறக்கி வைக்கப்பட்டது. அதற்கு பல வருஷத்துக்கு முன்னர் இந்த உலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து பிரச்சாரம் செய்தார். அவர் பிரச்சாரம் செய்த போது அவர் கொள்கை தெளிவை அந்த சமூகத்துக்கு சொன்னார். அந்த கொள்கை தெளிவை அந்த சமூகத்துக்கு சொன்ன போது தன்னை பெற்றெடுத்த தந்தை முதலாவது எதிரியாக மாறி போனார். அந்த தந்தைக்கு தெளிவை கொடுக்க மகன் எத்தனித்தார். தந்தை தெளிவை பெற மறுத்த போது தந்தை தன் மகனை எதிர்த்த வரலாறு நான் சொன்ன வரலாறு அல்ல, படைத்தவன் சொன்ன வரலாறு தோழர்களே. இப்ப நம்ம கிட்ட கேள்வியை கேட்டு நம்ம என்ன சொல்ல? அப்ப நீங்க மட்டும் புதுசா மார்க்கத்தை இப்ப சொன்னது அல்ல, அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை நாம் இப்ப சொல்றோம். இருக்கிறத சொல்றோம். காப்பி பேஸ்ட் குர்ஆன்ல இருக்குது, அதை எடுத்து வாசிக்கிறோம், அவ்வளவுதான். நம்ம கண்டுபிடிக்கல, இது நீங்க கண்டுபிடிச்சது. இது இறைவன் இந்த சமூகத்துக்கு கொடுத்த முத்தான செய்தி என்பதை மறந்துவிடக் கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து வாப்பா கால அராகிபுன் அன்த அன் ஆலிஹத்தி யா இப்ராஹிம், நாங்கள் வளமையாக வணங்கி வந்த இந்த கடவுள்களை எல்லாம் பரிகாசம் செய்கிறாயா? லஇல்லம் தந்தஹி லஅர்ஜுமன்னக வஹ்ஜுர்னி மலியா, பரிகாசம் செய்வதை நீ நிறுத்தாவிட்டால் உன்னை கல்லெறிந்து கொண்டு விடுவேன் என்று அன்று தன் மகனை பார்த்து தந்தை சொன்ன வரலாறை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் பதிவு செய்து காட்டுகிறது. சில இந்த உலகத்துல இலங்கை திருநாட்டில சில வருஷங்களுக்கு முன்னால் சில கபறுகளையும் அவுலியாக்களையும் பற்றி இந்த சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்த போது எத்தனையோ ஆலிம்களுடைய கைகள் உடைக்கப்பட்டு தலைகள் வெட்டப்பட்டு எத்தனையோ கொள்கை சகோதரர்கள் அடிபிடிப்பட்டு இந்த கொள்கையை சொல்லி இந்த சமூகத்துக்கு இந்த மார்க்கத்தின் தெளிவை கொடுத்ததன் விளைவு இன்றைக்கு நாங்கள் எல்லாம் தெளிவுகளோடு வாழ்கிறோம். யாரெல்லாம் தெளிவுகளோடு வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாம் மறுமையில் வெற்றி பெற்றவர்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்கள், நம்ம கொள்கை தெளிவை சொல்லணும். சமூகத்துக்கு சொல்லியே இருக்கணும். அது மறுமையுடைய வெற்றி, அது நமது கடமை. கேட்கலன்னா என்ன செய்யணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனா அவங்களோடு சேர்ந்து வாழணும், கரைந்து போய்விடக்கூடாது. வாப்பாவோட சேர்ந்து வாழணும், வாப்பாவோட கரைஞ்சிடக்கூடாது. உம்மாவோடு சேர்ந்து வாழணும். உம்மா செய்கின்ற மார்க்கத்துக்கு முரணான மார்க்க தெளிவு இல்லாத விஷயங்களில் மகனோ மகளோ பங்கு பெற்றக்கூடாது. உறவுகளை சேர்ந்து வாழணும். உறவுகள் செய்கின்ற கொள்கை தெளிவில்லாத காரண காரியங்களில் உறவுகள் கரைந்து போய்விடக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சூரத்துல் மும்தஹினா 4வது வசனம் பேசுகிறார். இது காலூ லிகௌமிஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சொல்லி இந்த சிலை வணக்கம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி அந்த சமூகத்துக்கு சிந்தனையை ஊட்டி வளர்த்த போது அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள மறுத்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தை பார்த்து சொல்கிறார், இது காலூ லிகௌமிஹிம், என் சமூகமே, இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், நீங்கள் அல்லாஹ் அல்லாததை நீங்கள் வணங்குகிறீர்கள், அதனால் உங்களையும் நீங்கள் அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படுவதையும் விட்டு நான் நீங்கிக் கொள்கிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்று அந்த சமூகத்தில் பிரச்சாரம் செய்கிறார். கஃபர்னா பிக்கும்,
உங்களை நான் மறுக்கிறேன், நிராகரிக்கிறேன். وَبَدَا بَيْنَنَا وَبَيْنَكُمُ الْعَدَاوَةُ وَالْبَغْضَاءُ أَبَدًا حَتَّى تُؤْمِنُوا بِاللَّهِ وَحْدَهُ. இன்றையிலிருந்து எனக்கும் உங்களுக்கும், கொள்கை தெளிவோடு இருக்கிற இப்ராஹிம் ஆகிய எனக்கும் கொள்கை தெளிவுகள் இல்லாமல் இந்த சிலைகளை வணங்குகின்ற இறைவன் காட்டி தந்த இபாதத்துக்கு முரணாக வணக்கம் செலுத்தப்படுகின்ற இந்த அத்துணை விடயத்திலிருந்தும் நான் நீங்கிக் கொள்கிறேன், உங்களை மறுக்கிறேன், நிராகரிக்கிறேன். இன்றையிலிருந்து எனக்கும் உங்களுக்கும் பகைமையும் குரோதமும் உண்டாகிவிட்டது. ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா, நீங்கள் அத்துணை பேரும் அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் இன்றையிலிருந்து எனக்கும் உங்களுக்கும் குரோதமும் பகைமையும் உண்டாகிவிட்டது. ஊர் விஷயத்தில் ஒன்றாகி இருப்போம், ஊருக்கு நலவு நடப்பதில் ஒன்றாக இருப்போம், பாடசாலை படிப்பு விடயத்தில் ஒன்றாக இருப்போம். நம்ம இந்த பூமியில கொள்கை தெளிவு என்று வாருகிற போது லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, எங்கட மார்க்கம் எங்களுக்கு. நான் மரணித்ததன் பிறகு எனக்கிட்ட இருக்கிற கொள்கை தெளிவுதான் மறுமையை பற்றிய வெற்றியை எனக்கு ஈட்டி தரும் என்ற செய்தியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இதனாலதான் ரசூலுல்லாவை அல்லாஹ் இப்படி கண்டிக்கிறான். ரசூலுல்லாவை அல்லாஹ் இப்படி கண்டிச்சா இந்த ஷிர்க்குகளையும் பித்அத்துகளையும் கொள்கை தெளிவு இல்லாமல் செய்கின்ற இவங்களை நம்ம எப்படி கடுகடுத்துக் கொள்ளணும்? வலவு தகவ்வல அலைனா பஅல் அகாவில், நபியே நீங்களாக சில விஷயங்களை புனைந்து நாம் சொன்னதாக சொன்னால் லஅഖذنا மின்ஹு பில் யமீன், உங்களை அப்படியே வலது கையால பிடிப்போம். ثم لقطعنا منه الوتين, வலது கையால பிடிச்சு பிடரி நரம்பை நாம் வெட்டி விடுவோம். யாருக்கு? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு. ரசூல் அப்படி சொல்லுவாரா? வமா யன்திகு அனில் ஹவா, அவர் எதையும் தன்னுடைய மனோ இச்சையின் விருப்பப்படி அவர் பேசுவது கிடையாது. இல்லா வஹீன் யூஹா, அவருக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட வகையை தவிர அவர் எதையும் மொழிய மாட்டார். அப்படிப்பட்ட பரிசுத்தமான நபியை பார்த்து இறைவன் எச்சரிக்கின்ற போது, நீங்களாக புனைந்து எம் மீது நாம் சொல்லாததை சொன்னதாக சொன்னால் உங்களை வலது கையால் எடுத்து பிடித்து உங்களுடைய பிடரி நரம்பை வெட்டி விடுவோம். சூரத்துல் ஹாக்கா 69வது சூரத்துல் ஹாக்கா 69வது அத்தியாயம் 44, 45, 46வது வசனங்களில் இந்த செய்தியை நானும் நீங்களும் குர்ஆனில் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்கள், இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழுகிற போது கொள்கை தெளிவுகளோடு வாழ்ந்து மரணிக்க வேண்டிய தேவைப்பாடு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. நாளை மறுமையில் இந்த கொள்கைக்கு கிடைக்கிற வெற்றி என்ன தெரியுமா? இந்த மார்க்கத்தின் தெளிவுக்கு கிடைக்கிற வெற்றி என்ன தெரியுமா? 6538வது செய்தி பார்த்துக்கங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூல், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யுஜாஉ பில் காஃபிர் யௌமல் கியாமா, நாளை மறுமையுடைய நாளையில் ஒரு காபிரை அல்லாஹ் கொண்டு வருவான். இறைவனை நிறுத்த, இறைவனை மறுத்த, கொள்கை தெளிவு இல்லாத ஒரு இறை நிராகரிப்பாளனை அல்லாஹ் கொண்டு வருவான். அந்த நேரத்தில் ஃபயுகாலு லஹு, அந்த இறைவனை மறுத்த இறை நிராகரிப்பாளனிடத்தில் இறைவன் கேட்பான், அரஐத லவ் கான லக மில்உல் அர்லி ذهبன், இந்த பூமி முழுக்க உனக்கு தங்கமாக இருந்து அக்குந்த தஃப்ததி பிஹி, இப்போது நீ உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பூமி முழுக்க உள்ள தங்கத்தை அதற்கு பகரமாக நீ தருவாயா என்று அல்லாஹ் கேட்டபோது இறை நிராகரிப்பாளனாகிய அந்த மனிதன் சொல்லுவான், ஃபயகூலு நஅம், ஆம் என்று சொல்லுவான். அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து சொல்வான், கது குந்த சுஇல்த மா ஹுவ ஐஸரு மின் தாலிக், தோழனே, அடியானே, என்னை மறுத்தவனே, இணை வைத்தவனே, நான் இந்த பூமியில் நீ வாழுகிற போது நான் உன்னிடத்தில் கேட்டதெல்லாம்
இந்த தங்கத்தை எல்லாம் எனக்கு நீ இதற்கு பகரமாக தருவதை விடவும் எனக்கு எதையும் இணை துணை வைக்காமல் நான் சொன்னதை இந்த உலகத்தில் செய்ய வேண்டும் என்றும் நான் தடுத்ததை இந்த உலகத்தில் நீ தடுத்து வாழ வேண்டும் என்றும் என்னால் அனுப்பப்பட்ட தூதர் சொன்ன போதனைகளை எல்லாம் நீ எடுத்து நடக்க வேண்டும் என்றும் அந்த தூதர் மார்க்கமாக செய்யாத எதையும் நீ மார்க்கமாக செய்யக்கூடாது என்றும் லேசான ஒன்றை தானே உன்னிடத்தில் நான் கேட்டேன் என்று அல்லாஹ் மறுமையுடைய நாளையில் தீர்ப்பளிக்கின்ற நேரத்தில் மறுமை வெற்றி பெறுகின்ற அந்த கூட்டத்துக்கு மத்தியில் கொள்கை தெளிவு இல்லாத ஒரு மனிதனை அழைத்து அல்லாஹு தஆலா அந்த மறுமையுடைய நாளையில் அல்லாஹ் விசாரணை செய்து அவனை மறுமையில் நரகத்தில் போடுவான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கொள்கை தெளிவு இல்லாமல் மரணித்து போன மக்கள் எல்லாம் மறுமையுடைய நாளையில் 25வது அத்தியாயத்தின் 27, 28, 29, 30வது வசனம், யௌமய அஸ்ஸுல் வாலிமு அலா யதைஹி, தன்னுடைய கைகளை அவர்கள் மறுமையுடைய நாளையில் கடித்துக் கொண்டு யகூலு யா லைத்தனி, எங்களுக்கு ஏற்பட்ட கைசேதமே, இத்தகத்து மஅ ரசூலி சபீலா, இந்த தூதர் கொண்டு வந்த பாதையை நாங்கள் பின்பற்றி இருக்கலாமே என்று அந்த மறுமையுடைய நாளையில் விரல்களை அவர்கள் கடித்துக் கொண்டு கொள்கை தெளிவில்லாதவர்கள் மறுமையுடைய நாளையில் குழம்பி போயிருப்பார்கள். சொல்லுவார்கள், யா வைலதா, எங்களுக்கு ஏற்பட்ட கைசேதமே, லம் அத்தகித் ஃபுலானன் கலீலா, இன்னார் இன்னார் இப்படிப்பட்டவன்கள், இந்த சிறுக்க செஞ்சவன்கள், இந்த வித்யாத்தை காட்டியவன்கள், இது மார்க்கம் என்று எங்களை மடையனாக்கியவர்களை எல்லாம் நாங்கள் பின்பற்றாமல் இருந்திருக்க வேண்டுமே, அவர்கள் எங்களை அல்லாஹ்வுடைய திக்ரில் இருந்தும் அவர்கள் எங்களை அப்படியே திசை திருப்பி விட்டார்களே என்று மறுமையில் கொள்கை தெளிவில்லாதவர்கள் குழம்பி நிற்பார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த சமூகம் சாதாரண சமூகம் அல்ல. இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் சொல்கிறார், கால தகத்தைனா மஅ ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு நாள் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு காலை உணவை நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். வமானா அபு உபைதா அல் ஜர்ராஹ், எங்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சபையில் அபு உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்கள் எங்களோடு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஃபகால யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அஹதும் மின்னா கைரும் மின்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் இதற்கு பிறகு எங்களுக்கு பிறகு இந்த மண்ணுக்கு மேலே ஒரு சிறந்த சமூகம் வருவார்களா யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்கள். இந்த கேள்வியை பாருங்கள், சஹாபாக்குடைய உணர்வை பாருங்கள், அவர்கள் கொள்கை தெளிவில் இருந்த அந்த விளப்பத்தை பாருங்கள், இறை தூதரின் மீது உள்ள பற்றையும் பாசத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள், அபு உபைதா அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள், காலை உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அஹதும் மின்னா கைரும் மின்னா, எங்களை விடவும் இந்த மண்ணுக்கு மேலே ஒரு சிறந்த சமூகம் வருமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நஅம், வருவார்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், சொல்லிவிட்டு இருக்கிற போது சஹாபாக்கள் சொன்னார்கள், அஸ்லம்னா மஅக், உங்களோடு சேர்ந்து இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். வஜாஹத்னா மஅக், உங்களோடு சேர்ந்து உயிரை கொடுத்து போராடினோம். அல்லாஹ்வுடைய தூதர் கால நஅம், ஆம் செய்தீர்கள், உங்களுக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும், யுமினூன பி வலம் யரவுனி, என்னை அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள், நான் சொன்னதை நம்புவார்கள், என்னை அவர்கள் கண்ணால் கண்டிருக்க மாட்டார்கள், அப்படிப்பட்டவர்கள் இந்த மண்ணுக்கு மேலே உங்களை விடவும் சிறந்தவர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை சொன்னார்கள்? என்னையும் உங்களையும் தானே தோழர்களை சொன்னார்கள். பித்அத் செய்யாத, ஷிர்க் செய்யாத என்னையும் உங்களையும் தான் உயிரை கொடுத்து உடனுக்கு உடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தோளோடு தோள் நின்று பொருளாதாரத்தை கொடுத்து பிள்ளைகளை அனாதைகளாக, மனைவார்களை விதவைகளாக, தான் பிறந்த மண்ணை எல்லாம் விட்டு அகதிகளாக மாறிப்போன அந்த உத்தம தோழர்கள் கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் கொடுத்த உத்தரவு, இந்த மண்ணுக்கு மேலே ஒரு சமூகம் உருவாகும், அவர்கள் என்னை கண்ணால் கண்டிருக்க மாட்டார்கள், ஆனால் இது நான் சொன்னது என்று சொல்லப்பட்டால் அவர்கள் அதை பின்பற்றுவார்கள், அவர்கள்
உங்களை விடவும் சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த உலகத்தில் வாழுகிற போது நாம் கொள்கை தெளிவுகளோடு வாழ்ந்தால் மாத்திரம்தான் அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெற முடியும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இறுதியாக ஒரு குர்ஆன் வசனத்தை உள்ளத்தில் பதிவு செய்துவிட்டு நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் நானும் நீங்களும் பிரார்த்தனை செய்ய வேண்டிய வசனம் சூரத்துல் ஆல இம்ரான் 8வது வசனம். ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அடிக்கடி ஓதுங்கள் தோழர்களே. இன்றைக்கு கொள்கவாதிகளுக்குள் முரண்பாடு. இன்றைக்கு ஒரு பயான் நிகழ்ச்சி வைத்தால் வந்து கலந்து கொள்ள எங்களுக்கு இயலாமை இருக்கிறது. அவர முகத்தை பார்க்கணும், இவர முகத்தை பார்க்கணும், அவருக்கு சலான் சொல்லணும், இவருக்கு சலான் சொல்லணும், அங்க போனா இவருக்கு பக்கத்தில் நின்று தொழணும். இப்படிப்பட்ட கொள்கைகளை எல்லாம் ஆரம்பத்தில் ஊன்று பிடித்து ஊர்களை எதிர்த்து கொண்டு தன்னுடைய சொந்த பொருளாதாரத்தை செலவழித்து இந்த சமூகத்துக்கு இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தையும் கொள்கை தெளிவையும் கஷ்டங்களோடு வேதனைகளோடு பொருளாதார சிரமங்களோடு இந்த மண்ணுக்கு மேலே ஆரம்பத்தில் செய்த இந்த உறவுகள் எல்லாம் இன்றைக்கு வீடுகளில் உறங்கிக் கொண்டு ஏதோ ஒரு வேதனையில் துடியாய் துடித்துக் கொண்டு மதிக்கவில்லை, எங்களை அனுசரிக்கவில்லை, எங்களை கூப்பிடவில்லை, அதனால் நாங்கள் தனியே ஒதுங்கியிருந்து இபாதத் செஞ்சுட்டு போறோம் என்ற அந்த ஒரு எண்ண கருவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்துணை உறவுகளையும் அழைத்து சொல்கிறேன். அல்லாஹ் கேட்க சொல்கிறான், ரப்பனா லா துஸிஅ குலூபனா பஅத இஸ் ஹதைதனா. யா அல்லாஹ், எங்களுக்கெல்லாம் நீ நேரு வழி காட்டியதன் பின்னர், எங்களுடைய உள்ளத்தை எல்லாம் நேரு வழியில் செலுத்தியதன் பின்னர் எங்களுடைய உள்ளத்துக்குள் முரண்பாடுகளை நீ ஏற்படுத்தி விடாதே. வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு தந்துவிடு. இன்னக அன்தல் வஹ்ஹாப், நீதான் கொடையாளியாக இருக்கிறாய் என்று அல்லாஹ் அவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய சொல்கிறான். யாரை? கொள்கைய மார்க்க தெளிவ மார்க்கத்தின் புரிதலை புரிந்து கொண்ட அத்துணை உறவுகளும் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கணும். நாங்கள் எல்லாம் ஜாகிலியத்தில் இருந்தோம், நாங்கள் எல்லாம் ஷிர்கில் இருந்தோம், நாங்கள் எல்லாம் பித்அத்தில் இருந்தோம், எங்களை நீ அதிலே இருந்து பாதுகாத்து எங்களை உன்னுடைய ஏகத்துவத்தின் அடிப்படையிலும் இறை தூதர் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தின் தெளிவிலும் எங்களை எல்லாம் நீ செலுத்த வைத்தாய் ரப்பே. இதற்கு பிறகு எங்களுடைய உள்ளங்களுக்குள் வீணான சந்தேகங்கள், வீணான முரண்பாடுகள், எங்களுடைய உள்ளங்கள் வெறுத்து போகின்ற காரியங்களில் எங்களை ஈடுபடுத்தி விடாமல் உன்னுடைய அருளை எங்களுக்கு தந்துவிடு என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுமாறு அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, மார்க்கத்தின் உறுதி நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால்தான் மறுமையில் வெற்றி கிடைக்கும். மறுமையில எப்படியான வெற்றி கிடைக்கும் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் அதை சொல்லுவதற்கு நேரம் கிடைக்காது. ஆனால் மார்க்க உறுதியோடு வாழ்ந்து கொள்கை தெளிவோடு வாழ்ந்து நாள மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் சுவர்க்கத்தில் சஹாபாக்களோடு ஒன்றாக வாழுகின்ற உயர்ந்த பாக்கியம் வேண்டுமாக இருந்தால் மார்க்கத்தின் தெளிவுதான் மறுமையின் வெற்றிக்கு விளைநிலம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டு நல்லவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கும் இந்த கொள்கை தெளிவோடு பயணிப்பதற்கும் அல்லாஹ்விடத்தில் எந்த நேரமும் நானும் நீங்களும் பிரார்த்தனை செய்து கொண்டு உள்ளம் வழிகட்டின் பக்கம் சென்று விடாமலும் பித்அத்துக்கு சென்று விடாமலும் இருக்குகின்ற உறவுகளுக்கெல்லாம் பித்அத்தையும் ஷிர்க்குகளையும் எச்சரித்து அவர்களையும் இந்த கொள்கை தெளிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு தஅவா பணியை சேர்ந்து செய்கின்ற நல்ல சமூகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும், என்னை பெற்ற உங்களை பெற்ற தாய் தந்தை எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.